Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samayals. இன்னைக்கு நம்ம பிஸ்மில்லா சமையல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸான முறுமுறு மசால் வடை. எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்கு பாருங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடலை பருப்பு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். தண்ணி நல்லா சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, பார்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதில் நம்ம ஒரு 2 துண்டு பட்டை வாசத்துக்கு சேர்த்துக்குங்க. 3 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி விடாமல் இதை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இது பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு ஒரு முழுசாகவும் அரைப்பட்டு இருக்கணும். ஒன்று பாதி இருந்தாலும் பரவாயில்ல. இந்தமாதிரி முழு பருப்பு ஒன்றோட ஒன்று கலந்துருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 150 கிராம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி நோன்பு இருக்கிறதுனால நோன்பு கஞ்சிக்கு இந்த விட பர்ஃபெக்டாக இருக்கும். பஜ்ஜி, இந்த மெது வடை இதெல்லாம் கூட இல்லாமல் இந்த மசால் வடை தான் இந்த நோன்பு கஞ்சிக்கு நல்லா அருமையாக இருக்கும். இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணேன். ஒரே ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக சோம்பு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அந்தளவு நீங்கள் அதிகமாக வெங்காயம் இந்த பொருளை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ கலந்தாச்சு. இதில் தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணாம். கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்க்குறேன். அதுவும் உங்கள் இஷ்டம் தான், சேர்க்குறதுனா சேருங்க. சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துக்கலாம். இந்தமாரி நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் அதிகமாக தெரியும் நமக்கு. இதனால் நம்ம மசாலா வடைன்னு சொல்கிறது. இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா வெங்காயம்லாம் நல்லா கடிப்பட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். வடையை நம்ம எண்ணெயில் போட சொல்ல தட்டிக்கலாம். இப்போ இந்தமாரி சின்ன ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சாச்சு, போட்டுடலாம். எண்ணெய் ஒரு கடாயில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணியை தடவிக்குங்க. தடவிக்கிட்டு இந்த பால் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வடையை இதை எடுத்து இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தூரமாக சேர்த்துக்குங்க, கிட்ட சேர்த்துக்காதீங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிச்சுன்னா செஞ்சிடும் வடை. திருப்பி போட்டுடலாம். அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, உள்ளே வேகாது. ரொம்பவும் வடை ரொம்ப பெருசாக தட்டி போட்டிங்கன்னா உள்ளே மசாலா அப்படியே வேகாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ரெடியாக வச்சு நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய கிறிஸ்பியான மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.